இந்த வீடியோ காரைக்குடி லோகேஷ் கார்ஸ்ல இருந்துங்க. நம்மளுடைய ஃபேவரட்டான ஷோரூமில் லோகேஷ் கார்ஸும் ஒன்று, எப்போவுமே ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். அதே மாதிரி லோகேஷ் கார்ஸுக்குன்னு ஃபேவரட் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஹேட்ச்பேக் ரேஞ்சில் உங்களுக்கு மைலேஜ் ரேஞ்ச் நிறைய கிடைக்கக்கூடிய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஹோண்டா மொபைலியோ வந்து நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டுக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ளே அதிகபட்சமாக தேடும்போது ஹோண்டா மொபைலியோலாம் டீசல் ரேஞ்சு நல்லா கொடுக்குங்க. கார் கிடைக்காது. ஹோண்டா மொபைலியோ பெட்ரோலும் இருக்குது, டீசல் இருக்குது. அதே மாதிரி இந்த டைம் ஃபார்ச்சுனர் ரேட் ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட் ஃபார்ச்சுனர் இருக்குது. அது மாதிரி டியூவி 300, அடுத்து வந்து சைலோ ரொம்ப ரஸ்ட் ஃப்ரீயான ஒரு சைலோ. நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். காருடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து டீசலில் ஆட்டோமேட்டிக் பிரிஸாக இருக்குது. ஸ்விஃப்ட் பலேனோ இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, பலேனோவில் பெட்ரோல் இருக்குது. அதே மாதிரி ரெனால்ட் குவிட்டு, அதே மாதிரி சிஎன்ஜியில் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் டென்ஷனில் கோ இருக்குது. இந்த மாதிரியான நிறைய கார்கள். அதே மாதிரி டாடா ஸ்மோ கோல்டு இருக்குங்க. நிறைய கார்களுடைய கலெக்ஷன் நம்ம காரைக்குடி லோகேஷ் கார்ஸில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோ பாருங்கள். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போவுமே இது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் குறைச்சி கொடுங்கன்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரியான ஓனர் அண்ணனுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஃபேவர் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைஸில் குறைக்கிறாங்க. வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வேறு வழியில் நீங்கள் லைக் பண்ணி தான் நீங்கள் பாருங்கள். கண்ணுலாம் கட்டி வந்து ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கேன் வெயிலில். ஸோ இந்த வெயிலில் எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய லைக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ லைக் பண்ணிட்டு வாங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட ஆதரவால நல்லா போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர் மூலியமா நிறைய வண்டி சேல் ஆயிட்டு இருக்கு. ஓகேண்ணே. எப்போ போல நம்ம அட்ரஸ் சொல்லியிருக்கேன். நம்ம அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா காரைக்குடில இருந்து திருச்சி பைபாஸ்ல மெயின் ரோட்லயே புது கார்னர் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேண்ணே. லோகேஷ் கார்ஸ்ன்ட்டு வந்தீங்கன்னா வண்டி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வண்டிக்கு எப்போ போல ஃபைனான்ஸ் எப்படின்னா எந்த மாதிரி ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பேப்பர்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா லோன் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுனாக்கா ஓகே லோன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏற்றி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. இப்போ இருக்கிற கார்களுடைய லிஸ்ட் பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன கார்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்ஸ்வாகன் ஆமியோ. ஓகே. வேல்ஸ்வாகன் ஆமியோவில் சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டினா வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும். டீசல் வண்டி இது. டீசல் இன்ஜினு 2017 மாடல், சிங்கிள் ஓனரு, பிராண்டட், 4 டயருமே புதுசு வந்துடும். இன்ஜின், ஏசி, மெக்கானிசம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி. நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அவுட்லுக், இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வெரி கிளாசிக்காக இருக்கும். வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண வேணாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். இன்சூரன்ஸ் முதற்கொண்டு லைவில் இருக்குது. வண்டி பக்கா குவாலிட்டியான வண்டி. ஓகேண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5,25,000 கேட்குறேன். 5,000 ரூபா கேட்குறோம். ஓகே. நேரில் வாங்க, விலையை நெரிசல் பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம். வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்கணும், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கெலாம் ஒரு 90% வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். முன்மனமாக ஒரு 50 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்குள்ள இருந்தால் போதும். ஓகேண்ணா. மாதம் டிவி என்னால் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும். நல்லா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. சொந்த வீடு இருந்துச்சு, உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி அருமையான டீசல் வண்டி, மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஓகே. நல்ல லக்ஸரியான வண்டி. அடுத்து போயிடுவோமாண்ணே? அடுத்து பார்க்குறேன். ஆனால் என்னென்ன இந்த டைம்லாம் 7 சீட்டர் நிறையா வச்சுருக்கீங்களா? ஆமாம் பிரதர், கஸ்டமர்ஸ் நிறைய 7 சீட்டர் கேட்குறாங்கன்னு சொல்லி இந்த வாட்டி ஃபுல்லாகவே 7 சீட்டர் ஹெவி இறக்கியாச்சு. ஆமாம், எப்போ நீங்கள் ஹேட்ச்பேக் நல்லா பண்ணுவீங்க. ஆமாம் 7 சீட்டர் நிறையா வச்சுருக்கீங்க இந்த டைம். ஹெவியாக இறக்கி. சரிங்க, அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சைலோ, மகேந்திரா சைலோ 7 சீட்டரில் எங்கள் ஏரியா TN 63 காரைக்குடி நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் சரியான வண்டிங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 2012 மாடல், செகண்ட் ஓனர். 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியில் 2 டயர் ஃப்ரண்ட்டில் புதுசு வந்துடும். பேக்கில் வந்து ஒரு 70% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், புது சீட் கவர்ஸ் போட்டிருக்கு, ஃப்ளோர் மேட்டிங் இருக்குது, டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், டாப் ஏசி வந்துடும். வண்டி ரொம்ப ரஃப் யூஸ் இல்லாத வண்டி, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி. பேக் சேஃப்டி, பம்பரு, கேரியரு க்ளீனாக எல்லாமே இருக்குது. வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா சைடில் பொதுவாக இந்த இடம்லாம் கருப்பாயிரும். ஆமாம் பக்காவாக இருக்கும். வண்டி ஓட்டி பார்த்தாங்கன்னா வண்டி பிடிக்கும். பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. வண்டி நல்ல குவாலிட்டி. ஏன்னா சைடில் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது வண்டி. ஏன்னா 2000 கிடைக்கல. ஆமாம், 2009 வச்சுட்டு இன்னைக்கு 3 ரூபா 3000 ரூபா சொல்கிறாங்க. இது 2012 மாடல், TN 63 நம்பர், 1,00,000 ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. செகண்ட் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபா கேட்குறேன். 540 கேட்குறேன். என்ன விலை குறைச்சி கொடுக்கணும் குறைச்சி கொடுத்துடலாம். வண்டி குவாலிட்டி எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விலையுமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் லுக்கே நல்லா, ஃபர்ஸ்ட் லுக். வண்டி நல்லா தெளிவான வண்டி. ஓகே. ஒயிட் கலர் வேறு எல்லாமே லுக்காக இருக்குது. வண்டி தெளிவான வண்டி. ரஸ்ட்டே காணுமே. வண்டி குவாலிட்டியான வண்டி. எடுத்தால் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் போயிருவோமா? நெக்ஸ்ட் போயிடும். அடுத்து என்ன மொபைல்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மைலேஜ் கிங்னு சொல்லுவோம்ல, ஹோண்டா மொபிலியோ.
ஏற்கனவே போட்ட வண்டிலாம் கொடுத்தாச்சு. இது இப்போ வந்த வண்டி அப்படியா? ஏற்கனவே 3 வண்டி வெளியே போட்டேன். நான் இது பழசுனே நினைச்சிட்டு இல்லை இது வேற வண்டி. இது இப்போ வந்தது. இது 2014, 2 ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை, 2வது ஓனர் வந்து திருவாரூர் அட்ரஸ். 5 வருஷம் ஆச்சு திருவாரூர் வந்து. வண்டி செம குவாலிட்டியான வண்டி, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. 1.27 ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸு, டீசலு வண்டி. பாடி லைனு, இன்ஜினு, மெக்கானிசம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். 4 டயருமே பூஸ் போட்டிருக்கு. இன்சூரன்ஸ் லைவில் வந்துடும். வண்டி செம குவாலிட்டி, அருமையான வண்டி. வண்டியில் எந்த ஒரு விலையுமே கிடையாது. எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. புதுசாக கிளச் பிளேட்டு, போக்குவரத்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விலையும் கிடையாது. 14, 2 ஓனரு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 1.20, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். 5,50,000 ரூபா கேட்குறேன். சின்னதாக ஒரு விலையை நேர்ச்சி பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம். லோனு வேணால் உங்களுக்கு ஒரு 3,4 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ஓகே 3,4 ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1 ரூபா to 1.50 கையில் இருந்துச்சுன்னா அந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னாக்கா TUV 300. TUV 300ல் ஒரு திருச்சி நம்பரில் சிங்கிள் ஓனரு, T4 ப்ளஸ்ஸு வண்டி. இன்ஜின், ஏசி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17, 18 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர், திருச்சி நம்பர். வண்டியில் டபுள் ஏர் பேக்கு, ABS, வண்டி பக்கா டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, நல்ல சீட் கவர்ஸ்லாம் காஸ்ட்லியான சீட் கவர்ஸு, 2 டயர் பூசு கிடக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் லைவு. பாடி லைன் பக்கா குவாலிட்டி, எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே ஆகாத வண்டி. நல்ல குவாலிட்டியான வண்டி. இன்ஜின் பாடி சூப்பராக இருக்கும். எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விலையுமே கிடையாது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டுருக்க விலையெல்லாம் 7 ரூபாய்க்கு மேலே கேட்டுட்ருக்காங்க. நம்ம கேட்குறதே 6,75,000 தான் கோட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு விலையை நேர்ச்சி பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம். லோன் வந்து ஒரு 4 to 4.5 வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் ஒரு 2 ரூபா 2.5 ரூபா இருந்துச்சுன்னா அந்த வண்டியில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். டீசல் வண்டியில் TUV 300, 17க்கு 18, சிங்கிள் ஓனர் வண்டி, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, ஒரே ஓனர் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டோமேட்டிக்கில் சூப்பரான வண்டி, மாருதி பிராண்டடான வண்டி, ப்ரீஸாவில் ஆட்டோமேட்டிக்கில் சிங்கிள் ஓனரில் 2018 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸான வண்டி. வண்டி ஒரிஜினல் பாடி, வண்டி பக்கா குவாலிட்டி. இதே ஓப்பன் பண்ண வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பிரதர். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. வண்டியில் பெரிய ப்ளஸ்னா ஜெட்டிஐ மாடல், டாப் மாடல். ஆமாம், டீசலு ஜெட்டிஐ, சிங்கிள் ஓனரு, 2018. வண்டி எடுத்தாங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விலையுமே பார்க்க வேணாம். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 1.17 ஓடி இருக்குது. வண்டி பாடி லைன், மெக்கானிசம் எல்லாமே செம்ம தெளிவாக இருக்கும். 4 டயருமே பூசு கிடக்கு. 4 டயருமே பூசு வந்துடும். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 9 லட்ச ரூபா ஐடி வேல்யூவில் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க 7,40,000 ரூபா கேட்குறேன். சின்னதாக விலையை குறைச்சி கொடுத்துடலாம். லோன் வேணாலும் நம்ம 70% to 80% வரைக்கும் லோன் ஆப்ஷன். 7,40 கேட்குறீங்க? 7,40 தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா 8,700 ரூபா வைப்பான். ஆமாம், அதெல்லாம் நமக்கு வேணாம். வண்டி குவாலிட்டி, ஆட்டோமேட்டிக்கு, ஜெட்டிஐ, சிங்கிள் ஓனர், 7,40 தான் கேட்குறேன். சின்னதாக விலையை குறைச்சி கொடுத்துடலாம். அப்போ சிபில் நல்லா இருக்கு, ப்ராப்பர் பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காசே இல்லாமல் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக எடுக்கலாம், ஃபுல் லோனே போடலாம். அது சொன்னோம்னா நிறைய பேர் அடிக்கிறாங்க. பேப்பர்ஸுக்கு அவங்ககிட்ட வேல்யூ இருக்க மாட்டேங்குது. ஆமாம், அதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் வெற்றி எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படி ஃபுல் லோன் வேணும்னு கேட்குறாங்க. அந்த லெவலுக்கு நமக்கு பேப்பர்ஸ் வேல்யூபலாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம், தப்பு. ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா நமக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான கேப்பபிலிட்டி இருந்தால் தான் கொடுக்கும். கண்டிப்பாக பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும், இல்லாட்டி சொந்த வீடு, போக்குவரத்து, பிஸ்னஸ், சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா பண்ணி கொடுக்கலாம், தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் போயிடும். ஓகே, அடுத்து வந்து நான் பார்க்க போகிறது வந்து பெலினோவில் 2019க்கு 20 நியூ சேஃபு, சிங்கிள் ஓனர், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், தஞ்சாவூர் நம்பரு, ஒரே ஓனர் தான். பெட்ரோல் வண்டி. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், டபுள் ஏர் பேக்கு, கம்பெனி மியூசிக் பிளேயரு எல்லாமே வந்துடும். மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே. வண்டி இன்ஜின், ஏசிலாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். பாடி லைன்லாம் எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை பிரதர். ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே, பார்க்கல செம்ம தெளிவாக இருக்கும். வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. பெட்ரோல் ஆனது? பெட்ரோல் ஒரே ஓனர் வண்டி. ஒரே ஓனர், 19க்கு 20. ஓகேண்ணே. நீங்கள் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 6,45,000 ரூபா கேட்பாங்க. ஆனால் நம்ம கேட்குற விலை 6 லட்ச ரூபா தான் கேட்குறேன். 6 லட்சம் கேட்குறேன். 6 உடச்சி கொடுத்துடலாம். பேப்பர்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி செம குவாலிட்டியான வண்டி. பெலினோ தேடிட்டு இருக்கீங்கன்னா 19க்கு 20 நியூ சேஃப், அசால்ட்டாக எடுக்கலாம். வண்டி அருமையான வண்டி. ஓகே.
நெக்ஸ்ட் அண்ணா அடுத்து என்ன அடுத்து நம்ம சிங்கத்தோட சொல்லுங்கண்ணே. ஆமாம், அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னாக்க டொயோட்டோ ஃபார்ச்சுனர் 2011 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன், சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் லோக்கல் டிவோவில் தான் இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் 267 ஓடி இருக்குது. 5 டயருமே புதுசு. செம்ம தெளிவான வண்டி பிரதர். வண்டிலாம் வந்து ஓட்டி பார்த்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். இன்டீரியருமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்குலாம் இந்த வண்டிக்கெல்லாம் வந்து ரெடி பேமெண்ட்டாக வர்றவங்களுக்கு தான் பெஸ்ட்டு, அதான் லாபம். ஆமாம், இங்கே லோன் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, லோன் கொண்டு கேட்குறாங்க. சிபில் ப்ராப்ளத்தினால 2 லோனுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வண்டிலாம் இல்லாட்டி போன மாதம் முடிஞ்சிருக்கும். வண்டி குவாலிட்டியான வண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வண்டிக்கான கஸ்டமர் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆமாம், 2011 4 வீல் டிரைவ். இது 4 வீல் டிரைவ், தேர்ட் ஓனர் கண்டிஷன், 5 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் லைவ், 9 லட்ச ரூபா ஐடி வேலையில் இன்சூரன்ஸ் இருக்குது. 4 வீல் டிரைவ் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம கொஞ்சம் கூடுதலாக 9,000 ரூபா சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு ஆஃபர் ரேட்டாக கொடுக்குறோம். நம்ம ரேட்டை தான் ஆஃபர் பண்ணுவோம். என்ன ஆஃபர்? 8,75,000 ரூபா சடனாக இறக்கியாச்சு. இப்படி போட்டுலாம் மாற்றி இறக்கிட்டு இருக்க வேண்டியது. 8,45 ரூபா தான் கேட்குறேன். நேரில் வந்து பேசுங்க, இன்னும் நேர்சல் பண்ணி விலை குறைச்சி கொடுத்துடலாம். ஸ்ரீராமில் இந்த வண்டிக்கு லோன் ஆகும். உங்களோட பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்ரீராமில் ஒரு 90% வரைக்கும் லோன் பண்ணி தரேன். ஓகேண்ணே. வண்டி சூப்பர் வண்டி, எடுங்க, அருமையாக இருக்கும். நல்லா இருக்குண்ணே. 4x4 இன்னைக்கு அந்த எப்படி வண்டி 8,45 லட்சம் 2.5 லட்சத்துக்குலாம் ஃபார்ச்சுனர் இந்த மாடல் 4 வீல் டிரைவ் கிடையாது. மார்க்கெட்டில் 10 ரூபா 10,000 ரூபா ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம கேட்குறது 8,45 தான். நேரில் வாங்க, என்ன குறைச்சி கொடுக்கணும். இதோட கம்மியாகவும் கிடைக்கும். 4 வீல் டிரைவ் புடிங்கிட்டு போனதாக இருக்கும். ஆமாம், இது நல்ல குவாலிட்டி, ஒரிஜினல் பீஸ், தெளிவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்துருமா? சொல்லுங்கண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டிவி 300ல் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் 2 ஓனர் வண்டி, T4 டீசல் வண்டி. அருமையான வண்டி, லோ மைலேஜ், 80,000 நம்ம ரேஞ்சு தான் ஓடி இருக்குது. 80 to 90 கிலோ தான் ஓடி இருக்குது. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. உள்ள இன்டீரியர் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ரஃப் யூஸ் இல்லாத வண்டி. ஓனர் மட்டும்தான் 2. 2017 மாடல். ஓகே. டீசல் டிவி 300 வண்டி அருமையாக இருக்கும். டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுது. இன்சூரன்ஸ் லைவில் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னாக்க 6,50,000 ரூபா கேட்குறேன். அதையுமே விலையை குறைச்சி நம்ம இன்னும் கொடுத்துடலாம். என்ன 17 இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 7,000. ஆமாம், நம்ம கேட்குற 6,50 தான் கேட்குறேன். என்ன விலை குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துடலாம். வண்டி சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டாரு. வண்டி அருமையாக இருக்கும், கொடுக்கலாம். ஸ்டாக் என்ன நம்மள்ட்ட நிறையா இருக்குது, கொடுத்து விட்லாம். நம்ம பார்க்க போகிற வந்தீங்கன்னா டீசல் வண்டியில் டிசைர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அருமையான வண்டிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி. எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. டீசலில் சிங்கிள் ஓனர் வண்டி தேடிட்டு இருக்கீங்க. ஜெட்டிஐ ப்ளஸ் வண்டி அருமையாக இருக்கும். பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய்வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் அனைத்து ஆப்ஷனும் உள்ள வண்டி. ரொம்பவே சுத்தமான வண்டி. 16 மாடல், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் லைவ், 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. புது கிளச் பிளேட் எல்லாமே போட்டாச்சு. ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி, சுத்தமான வண்டி. மைலேஜ் 23 கொடுக்கக்கூடிய வண்டி. எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுங்கிற வேலை எந்த வேலையுமே கிடையாது. வண்டி எடுக்கலாம், ரெடி டு டிரைவ் தான். அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் 5,80,000 ரூபா கோட் பண்ணுறேன். 5,45 ரூபா கோட் பண்ணுறேன். நேரில் வாங்க, சின்னதாக விலையை இன்வெஸ்ட் பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம். லோன் ஆப்ஷன் வேணாலும் இந்த வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 1 ரூபா to 150 வரைக்கும் ரேஞ்சில் கையில் இருந்ததுன்னா மீதி நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி அருமையாக இருக்கும். நம்பி வந்து எடுத்து ஓட்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம 7 சீட்டரில் ஹோண்டா மொபிலியோவில் நம்ம பார்த்தது டீசலு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரோல். பெட்ரோலில் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும். வண்டி அருமையான வண்டி பிரதர். இந்த வண்டியில் 4 டயருமே புதுசு போட்டுரு. இன்சூரன்ஸ் லைவில் வந்துடுது. இன்ஜின், ஏசி, மெக்கானிசம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்டீரியர்லாம் செம்ம குவாலிட்டி. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு. பெட்ரோல் எவ்வளோ கிடைக்கும்? பெட்ரோல் 17 to 18, சாலிடு 17 to 18 கொடுக்கும். பெட்ரோலில் 17 கன்ஃபார்ம். 17 கன்ஃபார்ம். நம்ம ஓட்டுற ஆளுங்களை பொறுத்து 17 to 18 சாலிடாக கிடைக்கும். என்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃப்ரீ. டீசலே ரொம்ப மெயின்டெனன்ஸ் வரதில்லை. பெட்ரோல் அதை விட மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. வண்டி ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஹோண்டா ஒரு ஓனர், 15 சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. 5,15,000 ரூபா கேட்குறேன். ஓகேண்ணே. 5,10 அந்த ரேஞ்சு கேட்குறேன். நேரில் வாங்க, இன்னும் என்னால் என்ன குறைச்சி கொடுக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துடலாம். வண்டி அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 3,80,000 4 ரூபா வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 1,400 ரூபா அந்த ரேஞ்சில் 1,500 இருந்ததுன்னா லோன் வண்டி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி போயிடலாமா? அடுத்த வண்டி
நெக்ஸ்ட் என்ன அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெனால்டு குவிட்டு 2018-19 ரெஜிஸ்ட்ரேஷனு, 2 ஓனர் வண்டி, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தஞ்சாவூர். வண்டி குவாலிட்டி 75,000 ஓடி இருக்குது. RXT ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். வண்டி அருமையாக இருக்கும். லோக்கல் நம்பர் தான். இன்ஜின், ஏசி, மெக்கானிசம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். 4 டயருமே 90% எவ்வளோ இருக்குது. புது டயர் தான் நாலுமே. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பண்ணுறது 3,50,000 ரூபா. 18-19, 2 ஓனர், தஞ்சாவூர் நம்பர். 350 கேட்குறேன். நேரில் வாங்க, என்ன விலை குறைக்க முடியுமோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், விலையை குறைச்சி கொடுத்துடலாம். லோன் வேணாலும் உங்களுக்கு ஒரு 250 - 270 வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிடலாம். ஒரு 70 ரூபா இருந்ததுன்னா போதும், நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் தாராளம். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வண்டி தான். 2 ஓனர், 2012 டீசல் ஸ்விஃப்ட் VDI. 1,00,000 கிலோ ஓடி இருக்குது. 4 டயருமே ஒரு 80% இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் வந்துடும். வெளியில் உள்ள நல்லா இருக்குண்ணே. டச் ஸ்க்ரீன், போக்குவரத்து எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கலாம். வண்டி இன்ஜின்காக அந்த வண்டி எடுக்கலாம் முடியாது. இன்ஜின் பாடி லைனுக்காண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின்லாம். வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி, சின்ன வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக எடுங்க. 12, 2 ஓனர், 4,15,000 ரூபா கேட்குறேன். சின்னதாக விலையை குறைச்சி கொடுத்துடலாம். 4 உடச்சி கூட கொடுக்கலாம். வண்டி குவாலிட்டியாக இருக்குது. நம்பிக்கையோடு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட்சன் 2014 மாடல், சிங்கிள் ஓனரு, 4 டயருமே பூஸ் போட்டிருக்கேன். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி இன்ஜின், ஏசி, மெக்கானிசம், ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, பெட்ரோல் வண்டி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியான வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல குவாலிட்டியான வண்டி. தெரியல வண்டி அருமையாக சொல்ல போனால் ஆல்டோ 800 எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நல்ல ஸ்பேஸ், நல்லா இருக்கும். பூட் ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து நீங்களே சொல்லுங்க. நல்லா ஃப்ரீயா உட்காந்து போகலாம். ஆல்டோ 800ல கொடுக்கக்கூடிய காசுல நல்ல லக்ஸரியா அருமையா இருக்கும். இது சிசியும் கூட 1200 சிசி வண்டி. பிக்கப்லாம் ஓட்டி பார்த்தா வேகனார்ல வர்றது. ஆமா, இந்த வண்டிலாம் ஓட்டி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, எடுத்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் 2,50,000 ரூபா கேட்குறேன். 250 கேட்குறேன். நேரில் வாங்க, ஒரு 10 ரூபா to 15 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்கலாம். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். லோன் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஒரு 150 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஒரு 70 ரூபா இருந்தால் போதும், வண்டி தாராளம் பண்ணுவாங்க. எனக்கு பெருசா காரை பத்தி ஐடியா இல்லை. 2 வீலர் மாதிரி எனக்கு பயன்படுத்தினா நல்லா மைலேஜும் நல்லா கிடைக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி, செலவு. சிங்கிள் ஓனர் வண்டி, வண்டியும் நல்லா இருக்கு. ஆமா, அருமையான வண்டி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் வண்டி. வேற இல்லை பிரதர், இன்னும் இருக்கு வண்டி. உங்களுக்காக தான் வீடியோ எடுக்கிற டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் வண்டி பின்னாடி வச்சிருக்கேன். செட்டு பின்னாடி இருக்காங்க. பின்னாடி ஒரு 10-15 வண்டி இருக்கு. வாங்க, அதையும் பார்க்கலாம். ஓகே ஓகே, எங்கிட்ட உள்ள கார்கள் பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்டரில் சுமோ கோல்டு 2012 மாடலு, 2 ஓனர் வண்டி. வண்டி சரியான வண்டிங்க. ஏசியெல்லாம் இன்ன வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே பக்கா புது கண்டிஷன். 4 டயருமே நல்லா இருக்குது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி இன்ஜின், பாடி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த டோர் பேட் முதற்கொண்டு ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது. பக்காவாக இருக்கும். 7 சீட்டரில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் சுமோ தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பட்ஜெட்னே சொல்ல போகிறீங்க? 3 லட்ச ரூபா பட்ஜெட் இது. ஓகே. 12 மாடல், 2 ஓனர், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வந்துடும். ஓகே. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு எல்லாமே பர்ஃபெக்ட். 3 ரூபா பட்ஜெட்டு. சின்னதாக விலையை குறைச்சி கொடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2009-10 சுமோ விக்டா வச்சுட்டு 2,000 ரூபா 2,500 கேட்குறாங்க. நம்ம கோல்டே கேட்குறோம். இன்ஜின் 100% தெளிவு. இன்ஜின், டயரு, மெக்கானிசம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது. 3 ரூபா கேட்குறேன். நேராக வாங்க, என்ன குறைச்சி கொடுக்க முடியுமோ குறைச்சி கொடுக்கலாம். 3 ரூபா ஏதாவது சின்னதாக அனுசரிச்சு சின்னதாக விலையை குறைச்சி கொடுக்கலாம். நம்ம செலவு வண்டி பார்த்தீங்கன்னா ஆமாம் 1,50,000 குறைப்பாங்க. அதெல்லாம் சின்ன விலை, ஒரு 10 ரூபா 15 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்கலாம். வண்டி குவாலிட்டி எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிடி ஓட்டுறதுக்கு நமக்கு ரஃப்யூஸாக தேவைப்படுதுன்னா அந்த வண்டியில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்மோக்லாம் வாண்டட் நிறையா இருக்குண்ணே. நிறைய ஆட்களை ஏற்றிட்டு போகிறது வருது. எல்லாத்துக்குமே கார் தேவை. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாபம் தான். கண்டிப்பாக. ஓகே, வந்து ஹோண்டா அமேஸ். ஓகேண்ணே. இப்போதான் வந்திருக்கு வண்டி. சரி, உங்கள்ட்ட வீடியோவில் காமிச்சிரும் அப்படிங்கிறக்காண்டி வந்தேன். ஓகேண்ணே. 2013 மாடல், 2 ஓனரு. வண்டி அருமையாக இருக்கும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 90,000 ஓடி இருக்கு. ஓகே. டாப் மாடல் இது. அலை வீல்ஸ் வந்துருது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், டபுள் ஏர் பேக், கம்பெனி மியூசிக் பிளேயரு, அலாய் வீல்ஸு, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இன்டீரியர்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். 2 ஓனர் வண்டி, 13, 4 டயருமே புதுசு, இன்சூரன்ஸ் லைவு. ஓகே. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
வண்டியோட இன்ஜின் 100% தெளிவு, மைலேஜ் 24 கிடைக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும் வண்டி. எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஓட்டலாம். லோன் வேணாலும் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாம். மைலேஜ், கார்ல டிக்கி ஸ்பேஸ் இருக்கணும், வண்டி லோ ஓட்டு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். யாரா இருந்தாலும் கண்ண மூடி எடுக்கலாம். டாப்பாக இருக்கும் இந்த வண்டி. ஓட்டுறதுக்கு மைலேஜ் தான் இதில் ப்ளஸ். ஆமாம், 23-24 குறையாது. அந்த குவாலிட்டியை செக் பண்ணிட்டா தாராளமா எடுக்கலாம். தாராளமாக வண்டி எடுக்கலாமா, இந்த கம்பெனி எடுக்கலாமான்னு யோசிக்க வந்துச்சு. நான் சர்வீஸ் கூட பண்ணல, சரி நீங்கள் வீடியோ எடுக்கனால அப்படி காமிச்சிக்கிறேன். வண்டி அருமையான வண்டி. 13 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் 4,10,000 ரூபாய் கேட்குறேன். 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட், டாப் மாடல். 4,10 கேட்குறேன். நேராக வாங்க, 4 உடச்சி சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம். ஓகேண்ணா, அருமையாக இருக்கும் வண்டி. ஓட்டி பாருங்க. இந்த வண்டிலாம் நீங்கள் விட மாட்டீங்க, எடுத்து போயிருங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி இப்போ தான் வந்தது, புது வரவு. ஓகேண்ணா, 7 சீட்டர் தான். 2013 மாடல். 13 மாடல், சென்னை நம்பர், 3rd ஓனர் கண்டிஷன், 3வது ஓனர் லோக்கல் அட்ரஸ், பட்டுக்கோட்டை அட்ரஸில் இருக்குது. டேரக்டாக ஆர்சி ஓனர் வண்டி தான். வண்டி இன்டீரியர், இன்ஜின், ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன். E4 பாடி லைன் 100க்கு 100 தெளிவு, இன்ஜின் பர்ஃபெக்ட் கண்டிஷனு, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டியில். ஃபிட்டிங்ஸ் பக்காவாக இருக்கும், ஃபுல் ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கும் வண்டி. இன்ஜின், பம்பர், கேரியர், ஸ்பாய்லரு, டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். PT லோக்கல் யூஸ்க்கு ஓட்டுறதுக்கு வச்சுக்கிறோன்னா அந்த வண்டி தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் 5 ரூபா கேட்குறேன். 5 உடச்சி கொடுத்துடலாம். ஓகேண்ணா, ஒரு 4,45 ரூபா ரேஞ்ச் வந்து என்ன கொடுத்தா. 13 மாடல். 13 3 ஓனர் கண்டிஷனு, வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட். ஓகேண்ணா, 4,45 ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். அடுத்து பார்க்க போகிறோமே ஒரு 7 சீட்ரு, லோ பட்ஜெட் 7 சீட்ரு. 7 சீட்டில் 2013 மாடலு, 3 ஓனர் கண்டிஷன், லோக்கல் டிஓவில் இருக்குது, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு, டாப் மாடல் C8. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல், ஏர் பேக்கு, ABS எல்லாமே வந்துடும். வண்டி இன்ஜின், பாடி, வண்டியெல்லாம் இந்த வண்டியில் ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்தா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது அருமையாக இருக்கும். இது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான். கம்பெனி ஆடியோ சிஸ்டம், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். வண்டி ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கிளாஸாக இருக்கும். 7 பேர் போகிறதுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருக்கேன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, 3,15,000 ரூபா கேட்குறேன். என்ன விலை குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துடலாம். 3rd ஓனரில் இருக்குது. எவ்வளோ நேர்ஸ்பிள் பண்ணணுமோ நேர்ஸ்பிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இன்ஜின், பாடி லைன், மெக்கானிசம் ஓட்டுறதுக்குலாம் 100% ஷூராக இருக்குது. தாராளமாக நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா இருக்கும். இங்கே 3 ரூபா பட்ஜெட்லேயும் 7 சீட்டர் இங்கே இருக்குது. மினிமமாக உள்ள வண்டி தான் இருக்குது. இது டாப் மாடல் வண்டி. அதுதான் தாராளமாக இருக்குது. மைலேஜ் 15-16 கிடைக்கும். ஆமாம், இந்த டைம் வந்து கார்களுடைய புது கார்களுக்கு ஆஃபர் கொடுக்கல போல இயர் எண்டுக்குலாம். அதனால யூஸ்டு கார் வந்து ரேட்டு குறையதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வண்டி அருமையாக இருக்கும். ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோமே ஒரு 7 சீட்டரில் டட்சன் கோ ப்ளஸ். 2016 மாடல், 2 ஓனர், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், கும்போன வண்டி. வண்டி இப்போ தான் வந்தது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். இன்னும் சர்வீஸ் கூட பண்ணல. வண்டி அருமையாக இருக்கும். 16 மாடல், 2 ஓனரில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் வண்டி. கேட்குறீங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,700 ரூபா கேட்குறேன். ஒரு 3 ரூபா அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா, 3,700 ரூபா பட்ஜெட்டு. ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் விலை குறைச்சி கொடுக்கலாம். வண்டி அருமையாக இருக்கும். எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டென்ஷனை சொல்லவே தேவையில்லை. அது அருமையாகவே இருக்கும். அருமையான வண்டி. 7 சீட்டில் 7 சீட்டு யூசேஜ் நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டிலாம் ஓட்டி பார்த்தா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து நம்ம டட்சன் தான் ஃபேவரேட் ஆகி போச்சு. டட்சன் ஏன்னா இதான் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு. நான் ஆல்டோ எடுக்கிறதுக்கு பட்ஜெட் கூட வந்தது 12-13. இதெல்லாம் 14 மாடலில் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் ஒரு ஃபீச்சர் என்னென்னா சிஎன்ஜி போட்டிருக்கு. எல்பிஜி கிடையாது, நியூ சிஎன்ஜி போட்டிருக்கு. டேங்க் போட்டு கிட்டு எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கு. இது எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டிங்கனாலே 40-50 ரூபாய்ட்டு வரும் சிஎன்ஜி போடுறதுக்கு. என்ன ஒரு ப்ளஸ்னால் சிஎன்ஜியில் மைலேஜ் உங்களுக்கு போட்டிங்கனாக்க 24 வரைக்கும் எடுக்கலாம். 24ங்கிறது 2 வீலர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். வண்டி அருமையான வண்டி. எல்லாமே டோர் சிட்டிங்லாம் எப்படி பக்காவாக இருக்கும். இன்ஜின், ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன். 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சிஎன்ஜியோ பெட்ரோலு ரெண்டுலேயுமே ஒர்க்கிங் கண்டிஷன். வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,50,000 ரூபா கேட்குறேன். என்ன விலை குறைச்சி கொடுக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துடலாம். என்ன இதில் ஒரு ப்ளஸ் சிஎன்ஜி இருக்கிறதுனால தாராளமாக நம்பிக்கையோடு எடுத்துக்கலாம். மைலேஜ் நமக்கு இதை போட்டிங்கனாலே எக்ஸ்ட்ரா 50 ரூபா வந்துடும். அதனால் 2,000 ரூபா கேட்குறேன். நேராக வாங்க, இன்னொரு 10 ரூபா 15 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்கலாம். வண்டி எடுத்து ஓட்டுங்க. அருமையான வண்டி. ஓகே, டிடி சவாரி யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக சிஎன்ஜி அடிச்சுட்டு பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். 14 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எடுத்து ஓட்டி பாருங்கள், தாராளமாக எடுத்துக்கலாம். லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துருலாம். ஓகே, ஒரு 1,700 ரூபா 1,40 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருலாம். அப்படின்னா ஒரு 1,40னால ஒரு 1 ரூபா கையில் இருந்தால் போதும். ஒரு சவாரி வேறு ஓட்டிக்கணும், பிடி யூசேஜுக்கு தேவையான சிஎன்ஜியோட வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்க, சிஎன்ஜி காமிக்கலாம்.
ஏன்னா இன்னைக்கு அல்டோவே 2014 வந்து என்ன ரேட்னே போகுது மாடலு? 2000 ரூபா வித்துட்டு இன்னைக்கு அது சிஎன்ஜியோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சிஎன்ஜி இருக்கிறது, அதுவும் டேங்க் இட வசதியோட தானே இருக்குது. இட வசதியோட இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் கேரியர் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் டாப்பாக இருக்கும். லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆமாம், ஓகேண்ணே. அவ்வளோதானே. காரணம் ரொம்ப நன்றி. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. மற்ற வண்டி வேணும், நம்மள்ட்ட இல்லாத வண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோன் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. வேறு வண்டி வேறு என்ன வேணுனாலும் நீங்கள் கேளுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. காரைக்குடி லோகேஷ் கார்ஸுடைய அப்டேட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயம் வந்தால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் விலையோடு உங்களுக்கு தந்துடுறேன். நிறைய ஷோரூம் நம்ம வீடியோ எடுக்காததுக்கு காரணம் என்னென்னா விலை சொல்ல மாட்டாங்க. அதனாலே நான் வந்து அவங்க பேமெண்ட் கொடுத்தா கூட நான் சில இடத்துல இல்லைங்க விலை சொல்லலாம், நம்ம எப்படிங்க வீடியோ போட முடியும் அப்படின்னு வந்துடுவோம். அதே மாதிரி காருடைய குவாலிட்டியுமே வந்து குவாலிட்டியாக இருக்குன்னா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் தான் நம்ம போவோம். அந்த வகையில் லோகேஷ் கார்ஸும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஷோரூமு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரில் வந்து காரை ஓட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் சின்னதாக நெகோசியேட் பண்ணியிருப்பா, ஃபைனான்ஸும் கிடைக்கும். இப்படி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.